2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 12 வசனம் வரை. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 12 வரை. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய தகுதியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் இரட்சிப்புக்காகவுமே. நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்காகவும் இரட்சிப்புக்காகவுமே. நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதற்கு அந்த இரட்சிப்பு பலன் தருகிறது. நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியா நாட்டில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் அல்ல, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட கொடிய மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். நீங்களும் உங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்பொழுது அநேகரின் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு அருளப்படும் கிருபையின் நிமித்தம் அநேகர் எங்களுக்காக ஸ்தோத்திரங்கள் செலுத்துவார்கள். மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனம் எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது என்பவைகளே. நம்முடைய தியானத்திற்காக 4 வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய தகுதி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். திருப்பணிகளிலே
மிக முக்கியமான ஒரு பணி, ஆறுதல் கொடுக்கும் பணி. ஆறுதல் கொடுக்கும் பணி. பவுல் அப்போஸ்தலன் இதன் தேவையை தம் பணி காலத்திலே அதிகமாக உணர்ந்தார். அப்படி உணர்ந்து அவர் இந்த கொரிந்திய மக்களுக்கு இந்த 2ஆம் நிருபத்திலே அதிகமாக அதை குறித்து எழுதுகிறார். நம்முடைய அண்டை மாநிலமான கேரள மாநிலம் எங்கு பார்த்தாலும் நீர்நிலைகள், மரங்கள், காடுகள் என பசுமையான பகுதியாக காணப்படும். கேரளாவிலே வசிக்கிறவர்களுக்கு கேரளா மிக வளமான பூமி, கொடுத்து வைத்த பூமி என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் அந்த அழகான இடத்திலே அந்த கேரளத்து மக்கள் அனுபவிக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால் விஷ பாம்பு கடி. விஷ பாம்பு கடி. இந்தியாவிலேயே ஆலப்புழா, திருச்சூர், காசர்கோடு, இடுக்கி, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களிலே இந்த விஷப்பாம்பு கடி ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய பார்வைக்கு அது நல்ல பூமி, சமாதானமான பூமி, ஆசீர்வாதமான பூமி. ஆனால் அங்குள்ள மக்களுக்கு இது ரொம்ப ஆபத்தான ஒரு பூமி. வெப்ப காலத்திலே தான் பாம்புகள் முட்டை பொரிக்கும். இந்த பொரித்த குட்டிகள் குளிர்ச்சியை தேடி குளிர்ச்சியான இடங்களை நோக்கி வரும். அப்படி இளம் பாம்புகள் குளிர்ச்சியான இடத்தை தேடி எந்த அச்சமும் இல்லாமல் வீடுகளுக்குள்ளே புகுந்து மனிதரை கடித்து கொன்று விடுகின்றன. பெரிய பாம்புகள் அப்படி வருவதில்லை. பெரிய பாம்புகள் மனித சஞ்சாரம் உள்ள பகுதியிலே, மனித நடமாட்டம் உள்ள பகுதியிலே அவைகள் வருவதற்கு யோசிக்கும். வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாத இடம், ஆபத்தான இடம் என்று யோசிக்கும். ஆனால் பொரித்து வெளிவந்த மிக இளம் பாம்புகள் இது எதுவும் தெரியாதபடி மனித நடமாட்டம் உள்ள பகுதிக்கு அது குளிர்ச்சியாக இருக்கிறது என்று தேடி வந்துவிடும். பாம்புகள் குளிர்ந்த இரத்த விலங்குகள். பாம்புகளினாலே வெப்பத்தை தாங்கவே முடியாது. ஆகவே குளிர்ந்த இடம் தேடி வந்து இப்படி செய்து விடுகின்றன. மனிதர்களிலும் சிலர் தங்களது துன்ப வெப்பத்தை தாங்க முடியாமல் விஷ பாம்புகளைப் போல புண்படுத்தும் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுவார்கள். திருமறையிலே, பழைய ஏற்பாட்டிலே இந்த பாம்பின் உருவகம்தான் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய துன்ப வெப்பத்தை தாங்க முடியாமல் சில மனிதர்கள் இப்படி மற்றவர்களை புண்படுத்துகின்ற மோசமான வார்த்தைகளை பேசுவார்கள். இன்னும் சிலர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எந்த துன்பத்தையும் எந்த உபத்திரவத்தையும் அனுபவிக்காமல் வாழ்பவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்கிற்காக சாதாரண பேச்சுக்களிலே கூட விஷப்பாம்பாக பிறரை கொத்துவார்கள். ஆறுதல் அளிக்காமல் இப்படி பேசுபவர்கள் பாம்பின் விஷம் போன்றவர்கள் என்கிற உருவகம் சங்கீதங்களிலே கொடுக்கப்படுவதை நீங்கள் எல்லாரும் வாசித்திருப்பீர்கள். பவுல் அப்போஸ்தலன் தன் திருப்பணியிலே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கடித்து பட்சிப்பவர்களாக, பாம்பின் விஷம் போல விஷத்தை இறக்குபவர்களாக இருக்காமல் ஆறுதல் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று மற்ற எந்த அப்போஸ்தலர்களும் சொல்லாத ஒரு செய்தியை பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். ஆறுதலிப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதிலே பவுல் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உபத்திரவப்படாதவர்களால் யாரையும் ஆறுதல் படுத்த முடியாது. நாம் ஒருவரை ஆறுதல் படுத்த வேண்டும் என்றால் நாமும் அந்த துன்பத்தை அனுபவித்திருக்க வேண்டும். ஆகவே அந்த துன்பத்தை அனுபவித்தவர்களால் மட்டுமே மற்றவர்களை ஆறுதல் படுத்த முடியும். பவுல் அப்போஸ்தலர் இந்த கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே முக்கியமாக இந்த ஆறுதலின் திருப்பணியை அதிகமாக சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர்
1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே முழுவதும் இந்த ஆறுதலை குறித்து பேசுகிறார். 2ஆம் அதிகாரத்திலேயும் அதை தான் பேசுகிறார். துக்கமுண்டான ஒரு மனிதனை நீங்கள் மன்னிக்க வேண்டும், அவனுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். அதே போல 7ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலேயும் இதை குறித்து தான் பேசுகிறார். இந்த மாலை வேளையிலே திருமறையிலே ஆறுதல் கொடுத்த சிலரை குறித்து நாம் தியானித்து நாமும் எப்படியெல்லாம் ஆறுதல் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் பிறருக்கு ஆறுதல் செய்ய வேண்டும், அதை அறிந்து ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து கடந்து செல்ல இருக்கிறோம். முதலாவதாக வறுமையில் ஆறுதல் அளித்தவர். வறுமையில் ஆறுதல் அளித்தவர். வாசியுங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 5:21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். மனிதர்கள் அனுபவிக்கிற மிக கொடுமையான நிலைகளுள் ஒன்று வறுமை. வறுமை மிக கொடுமையான ஒரு நிலைமை. மழை இல்லாமையினாலும் கடுமையான வெப்பத்தினாலும் பயிர்கள் காய்ந்து வறுமை ஏற்படுகிறது. இந்திய நாட்டிலும் இப்பொழுது இந்திய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலையை நாம் அனுபவிக்கிறோம். வறுமையே இல்லை என்று நாம் வாழுகின்றோம். ஆனால் இப்பொழுது காணப்படும் பிரச்சனை கடுமையான வெப்பம், வெப்ப அலை, வெப்ப தாக்கம் என மாறுபட்ட ரூபங்களிலே இந்த வெயிலின் வீரியம் வெளிப்படுகிறது. பயங்கர வெயில் அடிக்கிறது. எப்போ வறுமை வரும் என்று தெரியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். கடுமையான வெப்பம் ஏற்படுவதற்கு பல வானியல் சூழ்நிலைகள் காரணமாக அமைகின்றன. முதலாவது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த மலைகளிலே படர்ந்திருக்கின்ற பனி போர்வை, மலைகளிலே பனி போர்வை படர்ந்திருக்கும். பனி மலையை மூடி இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, இமயமலை, இந்த மலைகளிலெல்லாம் பனி போர்வை இருக்கும். திருமறையிலே எர்மோன் மலை அப்படித்தான் இருக்கும். எர்மோன் மலை, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எர்மோன் மலை பனி படர்ந்து பனி போர்வை மூடி இருக்கும். அதிகமான வெப்பம் வரும் காலத்திலே அந்த பனியெல்லாம் உருகி யோர்தான் நதியாக உருவாகி அவர்களுடைய தண்ணீர் தாகம், அவர்களுடைய பயிர்களுக்கான தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும். இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், இந்த மலையிலே படர்ந்திருக்கின்ற பனி போர்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகின்றது. இது ஒன்று. இன்னொன்று, உயர்ந்து வருகின்ற கடல் வெப்பநிலை. கடல் கூடுமானவரை வெப்பத்தை உள்வாங்கிக் கொள்ளும். ஆகவேதான் கடற்கரை பகுதி ரொம்ப சூடாக இருக்கும். இப்பொழுதுள்ள நிலைமை என்ன என்றால், கடலுக்கே தாக்கு பிடிக்க முடியவில்லை, அவ்வளவு வெப்பம். ஆகவே கடலிலே தாக்கு பிடிக்க முடியாத அளவு, கடல் வெப்பத்தை உள்வாங்க முடியாத அளவுக்கு கடலுக்கே பிரச்சனை. இன்னொன்று, மழையை குறைக்கும் வறண்ட காற்று. நமக்கு மழை வருவது போல இருக்கும், திடீரென்று காற்று வந்து அந்த மலை மேகத்தை எங்கேயாவது அடித்து சென்றுவிடும். ஆகவே 3 பெரும் காரணங்களை சொல்லுகிறார்கள். இந்த மலையிலே படர்ந்திருக்கும் பனி போர்வை குறைந்து போவது, கடலிலே வெப்பநிலை உயர்ந்து வருவது, மழையை குறைக்கின்ற வறண்ட காற்று. இதனாலே என்ன நடக்கிறது என்றால், ஒரு பயங்கரமான வறுமையான சூழ்நிலை வந்துவிடுகிறது. ஏனென்றால் கடுமையான வெப்பத்திலே, தண்ணீர் இல்லாமையிலே விவசாயம் ஒன்றும் செய்ய முடியாது.
இதே போல ஒரு நிலை ஒரு காலத்திலே உலகத்திலே ஏற்பட்டு பயிர்களெல்லாம் காய்ந்து பட்டு வறுமை ஏற்பட்டு விட்ட ஒரு நிலையை நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இது கொடிய பஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. கொடிய பஞ்சம். பஞ்சம் மிகவும் கொடிதாயிருந்தது. தேசமெங்கிலும் ஆகாரம் இல்லாமல் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தால் மெலிந்து போயின. உலகமெங்கும் ஏற்பட்ட ஒரு பஞ்ச காலம் அந்த காலம். ஆனால் யோசேப்பின் ஞானமான செயலினாலே எகிப்து தேசத்திலே மட்டும் உணவு இருக்கிறது. முழு உலகத்திலும் எகிப்திலே மட்டும் அந்த காலத்திலே உணவு இருப்பதற்கு காரணம் யோசேப்பினுடைய ஞானமான ஒரு செயல். அதை பெற்றுக்கொள்ளும்படி யோசேப்பின் சகோதரர்கள் வருகிறார்கள். அந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி வந்த யோசேப்பின் சகோதரருக்கு ஒரு கட்டத்திலே பண்ட மாற்று முறையிலே கொடுத்து வாங்குவதற்கு ஒன்றும் இல்லை. அவர்கள் வந்து பொருளை வாங்கும்போது பண்டங்களை அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நிறைய காரியங்களை கொண்டு வந்தார்கள் என்பதை திருமறையிலே நாம் படிக்கின்றோம். அங்குள்ள முக்கியமான பொருட்களை எல்லாம் யாக்கோபு கொடுத்து அனுப்புகின்றார். அப்படி பண்ட மாற்று முறையினாலே அவர்கள் இங்கே வந்து பொருட்களை எல்லாம் வாங்கினார்கள். ஒரு கட்டத்திலே பண்ட மாற்று முறையிலே வாங்குவதற்கு அவர்கள் கையிலே ஒரு பண்டமும் இல்லை. ஒரு பண்டமும் இல்லை. அதோடு எகிப்தியருக்கே உணவு கொடுப்பதற்கு கஷ்டமான ஒரு நிலை. இந்த ரேஷன் கடையெல்லாம் அப்படித்தான் வந்தது என்று சொல்வார்கள். உனக்கு இவ்வளவுதான் அளவு, ஒரு குடும்பத்திற்கு இவ்வளவுதான் அளவு. பஞ்ச காலத்திலே வந்த கடைகள் தான் என்னது? ரேஷன் கடை. அது போன்ற ஒரு நிலைமை எகிப்திலே இருக்கிறது. எகிப்தியருக்கே உணவு கொடுக்க கஷ்டமான நிலையிலே யோசேப்பின் சகோதரர்கள் நினைக்கிறார்கள், நமக்கு மட்டும் உணவை யோசேப்பு தந்தால் இந்த எகிப்தியர் என்ன நினைப்பார்கள்? யோசேப்புக்கு ஒரு நெருக்கடி தந்துவிட மாட்டார்களா என்ற ஒரு தயக்கம் அந்த சகோதரர்களுக்கு வருகின்றது. அந்த சமயத்திலே யோசேப்பு அவர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். பயப்படாதிருங்கள், ஒன்றும் இல்லையே, கொடுத்து வாங்குவதற்கு ஒன்றும் இல்லையே, எகிப்தியர் என்ன நினைத்து விடுவார்களோ? உங்க வறுமையான நிலையிலே நீங்க பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். யோசேப்புக்கு பல நெருக்கடிகள் இருந்தன, இல்லாமல் இல்லை. சகோதரர்கள் யூகித்தது போல யோசேப்புக்கு நெருக்கடிகள் இருந்தன. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே நீங்கள் இதை காண முடியும். முதல்ல எகிப்தியர் பணம் கொடுத்து தானியம் வாங்குகின்றார்கள். எல்லாரும் பணம் கொடுத்து தானியம் வாங்குகின்றார்கள். பணம் தீர்ந்து போகிறது. பணம் தீர்ந்த பிறகு என்ன சொல்லுகிறார்கள்? யோசேப்பினிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், பணம் இல்லை. யோசேப்பு சொல்லுகிறார், உங்க மிருக ஜீவன்களை கொடுங்கள், உங்க ஆடு மாடுகளை கொடுங்கள், அதை கொடுத்து நீங்கள் வாங்குங்கள். ஆகவே 2வது கட்டம், பணம் தீர்ந்த பிறகு மிருக ஜீவன்களை கொடுத்து வாங்குகின்றார்கள். அதுவும் தீர்ந்து போகின்றது. அதுவும் தீர்ந்து போன பிறகு என்ன செய்கின்றார்கள்? தங்கள் நிலத்தை கொடுத்து தானியம் வாங்குகின்றார்கள். ஆனா யோசேப்பின் சகோதரருக்கோ நிலம் கொடுக்க வழி இல்லை. அப்படிதானே? எகிப்துல வந்து எகிப்தியர் கொடுத்த நிலத்திலே வாழுகின்றார்கள். அந்த நிலத்தை அவர்கள் கொடுக்க முடியாது. பண்டமாற்று முறையிலே ஒன்றும் கொடுக்க முடியாத ஒரு நிலையிலே, இப்படிப்பட்ட நிலையிலே தான் யோசேப்பு சகோதரருக்கும் சகோதரர்களின் குடும்பத்திற்கும் சொல்லுகிறார், நான் பார்த்து கொள்வேன், நான் பார்த்து கொள்வேன். இந்த வார்த்தை அந்த வறுமையிலே மிகப்பெரிய ஆறுதலை அவர்களுக்கு கொடுத்தது. மிகப்பெரிய ஆறுதலை அவர்களுக்கு கொடுத்தது. நாமும் ஆறுதல் செய்யும் போது வறிய நிலையிலே இருப்பார்கள், ஒண்ணுமே இருக்காது.
அந்த மனிதர்களிடத்திலே நாங்கள் பார்த்து கொள்வோம், நான் பார்த்து கொள்வேன், ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையில் அவ்வளவு உயிர் இருக்கிறது. ஆகவே நாம் வறுமையிலே ஆறுதல் செய்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வெறுமையில் ஆறுதல் செய்பவர்களாக இருக்க வேண்டும். வெறுமையில் ஆறுதல் செய்பவர்களாக இருக்க வேண்டும். வாசிப்பீர்களா? யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 2:11. யோபுவின் 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவர்கள் தங்கள் இடங்களிலிருந்து புறப்பட்டு ஒன்று கூடி யோசனை செய்து அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் வந்தார்கள். யோபுவுக்கு ஏற்பட்ட வெறுமை இருக்கிறதே, ரொம்ப கொடுமையானது. ரொம்ப ரொம்ப கொடுமையானது. உலகிலே யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் யோபுவுக்கு நடந்துவிட்டது. ஒரே நாள்ல எல்லாம் இழந்து 0 லெவலுக்கு வந்து விட்டார், பூஜ்யமாகிவிட்டார். முதல்ல எதை இழந்து போகின்றார்? எருதுகள் கழுதைகளை கொள்ளைக்காரர்களான சபேயர் என்ற கொள்ளைக்காரர்கள் வந்து எல்லாம் கொள்ளையடித்து அதை பார்த்து கொண்டிருந்த அந்த எருதுகளையும் கழுதைகளையும் மேய விட்டு கவனித்துக் கொண்டிருந்த வேலைக்காரர்களை எல்லாம் கொன்று போடுகிறார்கள். இது முதல் இழப்பு. இரண்டாவது இழப்பு என்ன? பயங்கரமான ஒரு மின்னல் தாக்கி ஆடுகளையும் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேலைக்காரர்களையும் அந்த மின்னல் எரித்து போடுகின்றது. ஆகவே இரண்டாவது அவர் பயங்கரமான மின்னலிலே ஆடுகளையும் வேலையாட்களையும் இழந்து போகின்றார். மூன்றாவது என்ன இழப்பு? கல்தேய கொள்ளை கூட்டம். அந்த கல்தேய கொள்ளை கூட்டம் வந்து ஒட்டகங்களையும் அதை மேய்த்து கொண்டிருந்த வேலைக்காரர்களையும் கொண்டு போய் விடுகின்றார்கள். ஒட்டகங்களை கொள்ளையடிக்கிறார்கள், வேலைக்காரர்களை கொன்று போடுகிறார்கள். நாலாவது இழப்பு என்ன? ஒரு பெரும் காற்று அடிக்கிறது. யோபுவும் அவருடைய எல்லா பிள்ளைகளும் ஏதோ ஒரு பிள்ளையினுடைய பிறந்த நாளை கூடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மூத்த மகனுடைய வீட்டிலே எல்லாரும் கூடி பிள்ளைகள் எல்லாரும் பிறந்த நாள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பெரும் காற்றடித்து வீடு இடிந்து விழுந்து எல்லா பிள்ளைகளையும் யோபு இழந்து போகின்றார். எல்லாம் இழந்து விடும்போது வருவது என்ன? வெறுமை. எல்லாம் இழந்து போகும்போது ஒரு வெறுமை வந்துவிடும். பெருமை, கௌரவம் பல காலங்கள் அலைந்து திரிந்து கண்டுபிடித்து சேர்த்து கொண்ட ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக இழக்காமல் ஒரே நாளிலே யோபு இழந்து போகின்றார். அப்படிதானே? நம்ம கூட கொஞ்சம் நோய் வந்துன்னா பாடுபட்டு சேர்த்தது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தான் இழப்போம், ஒவ்வொன்றா இழப்போம். ஆனா யோபு ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து விட்ட போது யோபுவுக்கு ஏற்பட்டது வெறுமை. சொல்ல போனா யோபுக்கு மிஞ்சி இருந்தது யார் தெரியுமா? அவனுடைய மனைவி மட்டும்தான். அவனுடைய மனைவி மட்டும்தான். பல வேலைக்காரர்களோடு ஒரு பெரிய நிறுவனமாக வாழ்ந்த யோபுவிற்கு ஏற்பட்டுவிட்ட அந்த வெறுமை ஒரு பெரிய மன சவாலாக உருவெடுத்தது. ஒரு பெரிய மன சவால். ஏன் தெரியுமா? யாருக்கும் அந்த ஊர்ல அப்படிப்பட்ட தீமைகள் வரவில்லை. யாருக்கும் அந்த தீமை வரவில்லை. யோபுவுக்கு மட்டும் அந்த ஊர்ல அப்படி ஒரு தீமை வருகின்றது.
ஆகவே எல்லாரும் யோபுவை விட்டு விலகிவிட்டார்கள். ஏதோ சபிக்கப்பட்டவன், பயங்கர பாவம் செய்தவன் என்று அந்த ஊரிலே எல்லாரும் யோபுவை விட்டு விலகிவிட்டார்கள். கடுமையான ஒரு மன தனிமை, சமூக வாழ்விலிருந்தே முற்றிலும் விடுபட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வை யோபு அனுபவிக்கிறார். யோபுவின் நிலைமை அவர் தனிமையில் வசிப்பதை மட்டும் குறிக்கவில்லை, அன்பை பகிர, மனபாரங்களை பேச நம்பிக்கையான மனிதர்கள் யாரும் அவர் பக்கம் இல்லை, யாருமே இல்லை. இப்பவும் கூட நீங்க பாருங்க, நம்முடைய ஆறுதல், யாராவது ஆறுதல் சொல்லிவிட மாட்டார்களா என்று நினைக்கிற இடத்திலே கஷ்டங்களிலே பிள்ளைகள் ஆறுதல் சொல்ல மாட்டார்கள், நண்பர்கள் ஆறுதல் சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழுகின்றோம். ஏன் தெரியுமா? இந்த டிஜிட்டல் திரைகளின் ஆதிக்கம். எல்லாம் செல்போனை வைத்து எல்லாரும் அதை தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த டிஜிட்டல் திரைகளின் ஆதிக்கம். இன்னொன்று, வேகமான நகர்ப்புற வாழ்க்கை எல்லா இடத்திலும் வந்துட்டு. ஒரு ஊரா இருந்தாலும் சரி, எப்போ போறான் எப்போ வாரான் எதுவுமே தெரியாது. இந்த நகர்ப்புற வாழ்க்கை எல்லா இடத்திலும் வந்துவிட்டது. யாரும் யாரையும் பார்க்க முடியாது. ஆகவே மனிதர்களுக்கிடையே இயல்பான ஒரு அன்பு குறைந்து மனரீதியான ஒரு இடைவேளை எல்லா இடமும் அதிகரித்து வருகின்றது. யோபுவுக்கு அந்த காலத்திலே ஊர்ல ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, ஊர்ல யாரும் இல்லை. அவருக்கு மனைவியே யோசிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவருடைய மனைவிக்கு ஒரு மனநிலையே பாதிக்கப்படுகிறது. நீர் எப்படி வாழ்ந்த ஒரு மனிதன், உமக்கு இப்படி வந்து விட்டதே, இந்த ஊர்ல ஒருத்தர் கூட உமக்கு வந்து ஆறுதல் சொல்ல வரவில்லையே, இன்னுமா வாழ வேண்டும், இன்னுமா வாழ வேண்டும், கடவுளை தூஷித்து ஜீவனை விடும் என்று தூண்டி விடுகின்றாள். ஆனால் தூர தேசங்களில் இருந்து வந்த யோபுவின் நண்பர்கள் அவர்கள் வந்து சேர்ந்து அவர்கள் ஒரு ஆறுதலை சொன்ன பிறகுதான் யோபு அந்த வெறுமை என்கிற நிலையிலிருந்து வெளியே வந்தார். இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய வாழ்வு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். டென்னிஸ் போட்டியிலே சாம்பியன் பட்டத்தை வென்றவர் ஆர்தர் ராபர்ட் ஆஷ் என்கிற ஒரு அமெரிக்கர். ஆர்தர் ராபர்ட் ஆஷ். ஒரு சமயம் அவருக்கு இருதய பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த இருதய அறுவை சிகிச்சைக்காக அவருக்கு இரத்தம் செலுத்துகின்றார்கள். அதிலே கிருமிகள் இருந்ததினாலே, அந்த இரத்தத்திலே கிருமிகள் இருந்ததினாலே அவர் எய்ட்ஸ் நோயாளி ஆகிவிட்டார். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத தங்களுக்கா இந்த நிலை என ரசிகர்கள் ரொம்ப ஆதங்கப்பட்டார்கள். அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 500 லட்சம் பேர் டென்னிஸ் விளையாடுகிறார்கள், 50 லட்சம் பேர் ஆர்வமுடன் அதை கற்றுக்கொள்ளுகிறார்கள், 5 லட்சம் பேர் அந்த டென்னிஸ் தொழில் முறைக்கு முன்னேறுகின்றார்கள், 50,000 பேர் சர்க்கியூட் லெவலுக்கு முன்னேறுகிறார்கள், 5,000 பேர் தான் கிராண்ட் ஸ்லாம் லெவலுக்கு செல்லுகிறார்கள், 50 பேர் தான் விம்பிள்டன் போட்டியில் பங்கேற்கிறார்கள், அதில் 4 பேர் தான் அரையிறுதிக்கு தகுதி பெறுகிறார்கள், அதில் 2 பேர் தான் இறுதி போட்டியில் நுழைகிறார்கள், அதில் ஒருவரே வெற்றி பெறுகிறார். இப்படி பெயர் புகழ் பெற்ற போது என்னை தெரிவு செய்தது ஏன் என்று நான் கடவுளிடம் கேட்கவில்லை. எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருந்த இடத்திலே என்னை தெரிவு செய்தது ஏன் என்று நான் கேட்கவில்லை. அதே போலதான் இந்த எய்ட்ஸ் நோயும் எனக்கு வந்தபோது ஏன் எனக்கு வந்தது என்று நான் கேட்கவில்லை. ஏனென்றால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுவதனாலே நான் இப்படி கேட்க மாட்டேன் என்று அந்த ஆர்தர் ராபர்ட் ஆஷ் என்கிற அந்த டென்னிஸ் சாம்பியன் சொன்னார். வெறுமையாகி போகிறவர்கள் செய்வது என்ன தெரியுமா? வெறுமையாகி போகிறவர்களால் தெளிந்த புத்தியோடு யோசிக்க முடியாது. அப்பொழுது அவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற ஒரு ஆறுதல் இருக்கிறதே, அது என்ன செய்யும் தெரியுமா? தெய்வ நிந்தனை என்கிற பாவத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும். ஒன்றும் இல்லப்பா, கவலைப்படாதே, அது ஒரு மிகப்பெரிய பாவத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றும். ஆகவே
நாம் யாருக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும்? வெறுமையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். வெறுமையில் இருப்பவர்களுக்கு. மூன்றாவது, சிறுமையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். சிறுமையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். வாசியுங்கள். ஏசாயா 49 அதிகாரம் 13 ஏசாயா 49:13. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். ஏனெனில் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாய் இருப்பார். சிறுமை என்பது என்ன? சிறியவர்களாக்கப்பட்ட ஒரு நிலை. சிறியவர்களாக்கப்பட்ட ஒரு நிலை. மனிதர்கள் பிற மனிதர்களை சிறுமைப்படுத்த செய்கிற முறை என்ன தெரியுமா? அவர்களுடைய சுதந்திரத்தை பறித்து விடுவார்கள். யாரையாவது சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய சுதந்திரத்தை பறித்து விடுவார்கள். பல பிள்ளைகள் பெற்றோருடைய சுதந்திரத்தை பறித்து விடுவார்கள். பல அலுவலகங்களிலே மேலாளர்கள் கடைநிலை பணியாளர்களின் சுதந்திரத்தை பறித்து விடுவார்கள். சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் சுதந்திரத்தை பறித்து விடுவார்கள். ஆங்கில இலக்கிய கவிஞர்களுள் ஒருவர் பெர்சி பைஷே ஷெல்லி என்பவர். பெர்சி பைஷே ஷெல்லி 1792 ஆகஸ்ட் 4 அவருடைய பிறந்த நாள். நேற்றைய தினம் அவருடைய பிறந்த நாள் இலக்கிய உலகத்திலே எல்லா இடமும் கொண்டாடப்பட்டது. ஆங்கில இலக்கியம் படிக்கிறவர்கள் இந்த ஷெல்லியின் பிறந்த நாளை ரொம்ப கொண்டாடுவார்கள். இந்த ஷெல்லியினுடைய கவிதைகளாலே பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதர் தமிழ்நாட்டிலே இருந்தார். அவர் யார் தெரியுமா? நம்முடைய நாட்டு கவிஞரான பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். அவருக்கு ஷெல்லியின் கவிதைகள் என்றால் அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும். நீங்கள் யோசிக்கலாம், பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர், அவருக்கு எப்படி ஆங்கிலம் தெரியும்? அப்படியெல்லாம் அந்த ஆள் ரொம்ப பெரிய ஒரு ஞானி, அவருக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும். அவர் இந்த ஷெல்லியின் கவிதைகளிலே ரொம்ப நாட்டம் உள்ளவர். ஷெல்லி எப்படி கவிதை எழுதுவார் என்றால், சுதந்திரத்தை பற்றி தான் அவர் நிறைய கவிதை, இயற்கையை பற்றி கவிதை, மனித நேயத்தை பிரதிபலித்து இவர் எழுதிய கவிதை அந்த காலத்திலே ஒடுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். அதை வாசித்த ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுமைப்பட்ட மக்கள் எல்லாரும் அவ்வளவு பெரிய ஆறுதலை அனுபவித்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கிறாரே, அவரும் ஒரு கவிஞர். நமக்கு அது உங்களுக்கெல்லாம் அது தெரிந்திருக்குமா என்று தெரியவில்லை. ஏசாயா ஒரு பெரிய கவிஞர், ஒரு நல்ல கவிஞர். இப்பொழுதும் இந்த வசனத்தை சொல்லும் போது பாருங்கள், ஒரு கவிதை நடையிலே சொல்லுகிறார். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். எங்கேயுமே வானம் பாடினதை நாம் பார்த்ததில்லை. பர்வதங்கள் அசையாமல் இருப்பவை, அவை முழங்குவதை நாம் பார்த்ததில்லை. ஆனால் இந்த கவிஞர் ஏசாயா ஒரு சிறுமைப்பட்ட ஜனம் ஒரு பெரிய ஆறுதலை சந்தித்த போது அவர் சொல்லுகின்றார், வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். ஏனெனில் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாய் இருப்பார். சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்ய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் தம்முடைய ஊழிய பணி திட்டத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்வார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அனுப்பினார். கேரள மாநிலம் வயநாடிலே ஏற்பட்ட
ஒரு பெரிய நிலச்சரிவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 2024 ஆண்டு ஆகஸ்ட் 30 ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்படுகிறது. அந்த நிலச்சரிவிலே சில கிராமங்கள், அங்கு மனிதர்கள் வாழ்ந்த சுவடே தெரியாத வகையில் அழிந்து போயின. நிறைய கிராமங்கள் அழிந்து போயின. அதிலே குறிப்பாக புஞ்சரி மட்டம் என்ற ஒரு கிராமம், அது அப்படி ஒன்று கிராமம் இருந்ததா என்று சொல்லக்கூடிய வகையிலே இடமே தெரியாதபடி அழிந்து போனது. அந்த பகுதியிலே 33 ஆண்டுகளாக ஒரு போஸ்ட்மேன் பணியாற்றினார். அவர் அழுகின்றார், என்னுடைய தபால் அலுவலகத்தை காணவில்லை. இந்த புஞ்சரி மட்டம் இங்கேதானே இருந்தது, ஒன்னும் அடையாளம் தெரியவில்லையே, ஒரு கட்டடம் கூட இல்லையே, எங்க போஸ்ட் ஆபீஸும் போய்விட்டதே, இனி யாரிடம் போய் நான் தபால்களை கொடுப்பேன், யார் யார் எங்க போனார்கள், ஒன்னும் தெரியலையே. அந்த நிலச்சரிவிலே 413 மக்கள் இறந்து போய்விட்டார்கள். 648 குடும்பங்களை 2025 மக்கள் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் நிவாரண முகாமிலே தங்க வைத்தார்கள். அதில் 845 பெண்கள், 533 குழந்தைகள். இந்த 533 குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இல்லை. வயநாடே சிறுமைப்பட்டு போன ஒரு நிலை. அங்குள்ள மக்களுக்கெல்லாம் மலைப்பகுதியிலே வாழ்ந்து பழகி அந்த மக்களுக்கு தேயிலை தோட்டத்திலே பணி செய்வதுதான் தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு தோட்டமும் இல்லை, ஒரு வீடும் இல்லை. இவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு அதுதான் முறை என்று எல்லா இடமும் சொன்னார்கள். அந்த வயநாடு பகுதி தென்னிந்திய திருச்சபையிலே மலபார் டயசிஸுக்கு கீழே வரும். அப்போ அந்த மலபார் பிஷப் அதற்கான வேண்டுகோளை எல்லாம் அவர் நம்முடைய பேராயத்துக்கும் கொடுத்தார். சிறுமைப்பட்டு போனார்கள், பயங்கர கஷ்டப்பட்டு போனார்கள் என்று அவர் அந்த காலத்திலே 2024 வருஷம் இவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும், இதுதான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஆறுதல் என்று சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலும் ஒரு பெரிய பாழாகுதல், ஒரு பெரிய கஷ்டம். அந்த நிலையிலே தான் அவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், சிறுமைப்பட்டு போன தம்முடையவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமாக இருப்பார், கர்த்தர் இரக்கமாக இருப்பார். அந்த நாட்களிலே சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் கொடுத்த ஆறுதல் அவர்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வை கொடுத்தது. பொதுவாக சிறுமைப்பட்டவர்கள் தங்களை மிகவும் தாழ்த்தி பிறரிடத்திலே வார்த்தைகளை கொடுத்து விடுவார். எனக்கு ஒரு அடி வேணாலும் தாங்க, நான் திரும்ப வந்து கேட்க மாட்டேன், இந்த ஒரு தடவை தாங்க, திரும்ப வந்து நான் கேட்க மாட்டேன். அப்படி சிறுமைப்பட்டவர்கள் தங்களை மிகவும் தாழ்த்தி தாங்களே பிறருக்கு வார்த்தைகளை கொடுத்து விடுவார்கள். அப்படி உளவியல் ரீதியாக பொதுவாக சிறுமைப்பட்டவர்கள் தொடர்ந்து தங்களை சிறுமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவன். அவர்களிடத்திலே அப்படி நீங்கள் பேசக்கூடாது என்று ஆறுதல் செய்ய வேண்டும். அதை தான் ஏசாயா செய்தார். ஆகவே 3 விதமான ஆறுதலை நாம் செய்ய வேண்டும். வறுமையில் ஆறுதல் செய்ய வேண்டும், வெறுமையில் ஆறுதல் செய்ய வேண்டும், சிறுமையில் ஆறுதல் செய்ய வேண்டும். அது ரொம்ப தேவையான ஒரு திருப்பணி, ரொம்ப தேவையான திருப்பணி. அது கர்த்தர் செய்த திருப்பணி. ஆகவே இந்த மாலை வேளையிலே அதை நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய சவாலாக நாம் ஏற்றுக்கொண்டு நம்மாலான மட்டும் நல்ல வார்த்தைகளை, நல்ல உதவிகளை எல்லாருக்கும் செய்து சமாதானமாக எல்லாரும் வாழும்படி கர்த்தருடைய ஊழியத்தை நாம் இந்த வகையில் நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.